என் அன்பான வணக்கம். இன்று நாம் அனைவரும் தினசரி பயன்படுத்தி வரும் அதே சமயம் நம்மில் பல விவாதங்கள் தோன்றும் ஒரு தலைப்பை பற்றி பேச இருக்கிறோம். அதுதான் சாமூகிய ஊடகங்கள். சாமூகிய ஊடகங்களை ஒரு கூர்மையான கத்தி போல இரு பக்கங்களை கொண்டவை. தன் மகத்தான நன்மைகளை பார்ப்போம். ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் மற்றும் இன்ஸ்டாகிராம் போன்ற தளங்களில் கிட்டத்தட்ட எந்த ஸ்தலமும் இல்லாமல் உலகம் முழுவதும் உள்ள நண்பர்களை மற்றும் நாம் உறவினர்கள் கூட எளிதாக இணைக்க உதவுகின்றன. இந்த உறவுகளுடன் மற்றும் இருக்க உறகிறது உலக நிகழ்வுகள், பொது அறிவு, கல்வி மற்றும் சுகாதார, துடல்பான பொது கண்டுபிடிப்புகள் பற்றிய தகவல்களை விளைவாக அணுகுவதற்கான ஒரு முக்கிய வழித்தடமாக சமூக ஊடகங்கள் செயல்படுகின்றன. நாம் நேரம் மற்றும் தனியுரிமை ஆகியவற்றை பாதுகாக்க நல்ல தகவல்களும் பகிரும் பொறுப்புள்ள பயனராக நாம் மாற வேண்டும். ஊடகங்கள் ஆரோக்கியமான உலகத்தை உருவாக்க உறுதி கொள்வார். உண்மைக்கு புறம்பான தகவல்களும் காட்டுத்தீ போல பரவை சமூகத்தில் தேவையற்ற படத்தை உருவாக்குகின்றன. சிறு வணிகர்கள் தங்கள் தயாரிப்புகளை குறைந்த செலவில் பல கோடி மக்களிடம் கொண்டு ஒரு வாய்ந்த தாளமாக உள்ளன என்ற தகவல்களும் நிபுணர்கள் கருத்துக்களும் இங்கு கொட்டி கிடக்கின்றன. இது ஒரு மாபெரும் டிஜிட்டல் நூலகம் போல செயல்படுகிறது. ஒவ்வொரு நல்ல விஷயத்திலும் இருண்ட பக்கங்களை சிலிருப்பது போல சில சவால்கள் உள்ளன. நேரே வரையம், கவன சிதறல், தேவையற்ற பதிவுகளில் அதிக நேரம் செலவிடுதல், முக்கியமான பிரச்சனைக்கு ஆதரவாக அநீதிக்கு எதிராக கருத்துக்களை திருட்டாம். சமூக ஊடகங்கள் நாம் வாழ்வில் ஒருவரும். ஊடகங்கள் பயன்பாட்டில் சமநிலையை தேவை. முழுவதுமாக ஒருக்கம் கூடாது.